ஜோதிடம் வந்து பொய்ன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஜோதிடம் கிரகங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் பண்ணாது சார் அப்படின்னு எல்லாருமே இப்போ சொல்றாங்க. இல்லை, நாங்கள் என்ன சொல்வோம்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ராஜா பதவி ஏற்கிறார் அப்படின்னா அதோட டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு அந்த ராஜா பதவியில இருக்கும் போதோ ஆட்சி புரியும் போதோ எப்படி இருக்குங்கிறத கிளியரா கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. அவர் வந்து பதவி ஏற்கும் போது May 7, 2021 அது வந்து மிதுன லக்னமா வருது. லக்னத்துல செவ்வாய் 6-11 லக்னத்துல இருக்கு. யூஸ்வலா 6-11 ஒன்னா இருந்தா கடன் வாங்கி தான் அந்த விஷயத்த பண்ண வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கு வருவாய் வராது, கடன் தான் வருவாயா மாறிடும். அதுதான் ஸ்டாலினுக்கு நடக்குது. இப்ப வந்த புயல்ல அவர் திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 6-11 லக்னத்துல இருக்கும்போது, அந்த லக்னா மிதுனத்துல இருக்கும்போது கடன் எப்படி வாங்கறதுன்னு தோணுமே ஒழிய வருவாய் எப்படி எடுக்கணும்னு தோணவே தோணாது. அது ஸ்டாலின் கேஸ்ல ரொம்ப கரெக்டா இருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, எந்தெந்த வருவாய் தருகின்ற அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே இப்போ வந்து செலவு கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு. டிரான்ஸ்போர்ட்டு, பால், அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அப்படி ஒன்றும் அவங்களுடைய பார்ட்டி பொசிஷனில் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே செலவு செய்கின்ற டிபார்ட்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க. அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட டைம்ல வந்து கரெக்டா குரு ஸ்ட்ராங்கா இருக்கு, சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ பேசி அவங்க எப்படியோ வெளியில வந்துடுறாங்க. எந்த பிரச்சனையில மாட்டினாலும் பேசி வெளியில வந்துடுறாங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படியோ அந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அப்படி அப்படின்னு தள்ளிட்டு வந்துடுறாங்க. ஆனா கேள்வி இங்க என்னன்னா, இன்னும் ஸ்டாலினால கண்டிப்பா பிரச்சனையை கம்மி பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் இவரோட லேண்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் காணாத மழை. யூஸ்வலா சென்னை, நாகப்பட்டினம், கடலூர் அப்படிங்கிற பெல்ட்ல தான் பயங்கர புயல் வரும். இந்த வாட்டி அந்த புயல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தென்காசி, திருநெல்வேலின்னு போயிடுச்சு. தமிழ்நாட்டு சென்னை விட அங்க ரொம்ப மோசமா அடி வாங்கியிருக்கு. புயல் இதோட நிக்குமா? நிக்காது. ஃபர்ஸ்ட் வந்து லக்னாதிபதி 4ஆம் அதிபதி சேம் தான். புதன் 12ஆம் வீட்டுல இருக்கு, ராகுவோட இருக்கு. அதனால ஸ்டேட் வந்து நிம்மதியா இருக்குமானா நிம்மதியா இருக்க முடியாது, மக்கள் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இவங்க வந்து மெட்ரோ போடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டே வந்து ஒரு வழியா ஆக்கி வச்சிருக்காங்க. அது வந்து அவங்களால ஃபாஸ்டா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. புயல் சம்பந்தப்பட்ட அந்த மழையோ அது வந்து தொடர்ந்து கொஞ்ச நாள் போகும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வெயில், அதாவது ஒரு பீஸ்ஃபுல் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குமானா இருக்காது. ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை அவங்க லெவலுக்கே வந்துடும். அந்த மினிஸ்டர்ஸ் பண்ற பிரச்சனையை தவிர்த்து அவங்க லெவலுக்கே வந்துடும். இந்த புதன் 12ஆம் வீட்டோட சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அவரோட பையனை வந்து அந்த பொலிட்டிக்கல் லைன்ல மேலே எடுத்துட்டு வர முடியுமானா அதுவும் பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஜான் ஏர்னா முழம் சறுக்கிற மாதிரி அவர் எவ்வளோ வந்து அவர் பையனை மேலே தூக்கி அடுத்த சிஎம்ஆவோ இல்லை ஒரு 2-3 டைம் கழிச்சு அவர் சிஎம்ஆவோ பண்ணணும்னு பார்க்கும்போது நிறைய சரிவுகள் வந்து ஸ்டாலின் பையனுக்கு கண்டிப்பா வரும். இவருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா சனி புக்தி ஆரம்பிச்சிருக்கு. ஜூன் மாசத்துல தான் சனி புக்தி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து ஸ்டாலினுக்கு நிக்காமல் பிரச்சனைகள். ஒன்று, அவருடைய அமைச்சர்கள் பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அதாவது இடி வந்து நோண்டி பார்த்து அவங்க வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் அப்படின்னு பொன்முடி மாட்டின மாதிரி வரிசையா நிறைய மினிஸ்டர்கள் மாற்றக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும். இல்ல இவங்க மினிஸ்டர்ஸே தேவையில்லாம பேசி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அதனால பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பப்ளிக்ல இவங்க மினிஸ்டர்ஸ்னால ஸ்டாலினுக்கு நிறைய பிரச்சனைகள், பப்ளிக் பிஹேவியர்னு சொல்றோம் இல்லையா, கூட்டங்களில் அவர்கள் நடந்து கொள்ளும் முறை, அதனால ஸ்டாலினுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். காரணம் என்னன்னா 8-9 8ஆம் வீட்டுல இருக்கு. அதோடைய புத்தி பீரியட் ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்ப 12ஆம் வீட்டுல போகுது. ஸோ போக போக ஸ்டாலினுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். இடத்தினால சேலஞ்ச், அவருடைய ஆட்சி, மக்கள், அமைச்சர்கள், பார்ட்டி மக்கள்னால நிறைய பிரச்சனைகள் வரும். இவருக்கும் கவர்னருக்கும் கண்டிப்பா இன்னும் மோதல்கள் வரும். இவரால சென்ட்ரல் மினிஸ்டர்ஸோட இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட
பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வர முடியாது. 8-9 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தை செட் பண்ணி கொடுத்தவங்க கண்டிப்பா 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா வச்சு கொடுத்ததுனால ஓரளவுக்கு ஸ்டாலினால பேசி சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் மாடரேட்டா ஈஸ் அவுட் பண்ண முடியும். 7-10 குரு, இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு குரு தேவை. அது படித்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த குருவை வைத்து கொண்டு கண்டிப்பா இவங்க அவுட் சைட் சப்போர்ட் எடுத்து குருவை வச்சு அதுக்குரிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த விஷயங்கள் இவர் ஹேண்டில் பண்ணாதான் இவரோட ஆட்சியை இவரால் ஹோல்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இவரோட அடுத்த தேர்தல், அடுத்த வரப்போறிய காலகட்டங்களில் நிறைய ப்ராப்ளம் இவருக்கு வரும். அதனால ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து எக்ஸ்பர்ட்ஸ் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஒரு குரு மாதிரி குருவுடைய எல்லா குணாதிசயங்களும் கொண்டவர்களை வைத்து, குரு எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்காக மட்டும் பண்றவங்க, நம்மளோட பொசிஷன் நம்ம கிட்டிக்கு வந்து பணம் வரவங்க அப்படி இருக்கக்கூடாது. தன்னலமற்ற குரு, எக்ஸ்பர்ட் எஜுகேட்டட் குருஸை வச்சு நீங்க பண்ணுங்க. அப்பதான் வருகின்ற காலம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர். இது ஸ்டாலினோட ஓட் டேக்கிங் செரமனி. தேங்க்யூ.